ஃபைனலா நம்ம உமன்ஸ் இந்தியன் டீம் வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க. பா என்ன மேட்ச்ப்பா, அது வேற லெவலா இருந்தது. உண்மையிலேயே நேத்து ஜெயிச்சோன்னே எல்லாருமே செம்ம சந்தோஷமா ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப். ஃபர்ஸ்ட் வந்து 2005ல வந்து ரொம்ப க்ளோஸா போனாங்க, ஃபைனல் வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் 2017ல க்ளோஸா போனாங்க ஃபைனல் வரைக்கும். ஆனா வந்து ஜெயிச்சது இல்லை இது வரைக்கும். ஆனா வந்து 2025ல எப்படியோ இந்த வருஷம் ஜெயிச்சிட்டாங்க. ஒரே செம்ம சந்தோஷமா ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1983ல கபில் தேவ், நெக்ஸ்ட் வந்து 2011ல நம்ம எம்எஸ் தோனி, அப்புறம் வந்து இந்தியன் உமன்ஸ் டீம்ல வந்து நம்ம கவுர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க எல்லாருமே, பிளேயர்ஸும் சரி ஃபேன்ஸும் சரி. அது இல்லாம வந்து 51 கோடி பரிசு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் சீரீஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்து மேட்ச் எப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பா என்ன மேட்சுங்க. உண்மையிலே வந்து எல்லாருமே வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, பா உமன்ஸ் மேட்ச்லாம் யாருடா பாப்பா, உமன்ஸ் மேட்ச்லாம் பெருசா பார்க்க போறது இல்லை யாரோ, இந்தியா மென்ஸ் மேட்ச் மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருந்தோம். உண்மையிலேயே வந்து வேற லெவலா இருந்தது. மென்ஸ் மேட்சோட இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்தோம். நம்மளுக்கு 2023லாம் வந்து மென்ஸ் மேட்ச்லாம் வந்து நடுவுலயே தெரிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃபே தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த மேட்ச் வந்து உமன்ஸ் டீம் மேட்ச் வந்து ரெண்டு செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரெண்டு பேர் சைடும் வந்து போயிட்டே தான் இருந்தது மேட்ச். இவங்க கூட ஜெயிக்கலாம், இவங்க கூட ஜெயிக்கலாம், 50-50 தான் போயிடுச்சு. அந்த லெவல் ஒரு மாதிரி சாரஸ்யமாவே போச்சு. எப்படின்னா, நான் ஆஃபே பண்ணிடுறேன்டா, நான் காலைல எழுந்துச்சு ரிசல்ட் கூட பாத்துறேன்டா நானு, ஏன்னா அவ்வளவு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, ஏதோ நாங்க ஆடுற மாதிரி இருக்கு. அந்த ஆக்சுவலா மேட்ச் பார்க்கும் போது இது மென்ஸா உமன்ஸாவே பார்க்கல, இது வெறும் கிரிக்கெட், இட் இஸ் எமோஷன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பரா போச்சு. நேத்து வேற வந்து ஸ்டார்டிங்கே வந்து மழை பெஞ்சிச்சுனால வந்து கொஞ்சம் டாஸ் டிலே ஆச்சு, மேட்சும் கொஞ்சம் டிலே ஆச்சு. எடுத்தோடனே வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வந்து டாஸ் ஜெயிச்சிட்டாங்க. உடனே வந்து போலிங் போட்டாங்க. போலிங் போட்டோடனே வந்து அவங்களும் நல்லா தான் போட்டாங்க. ஆனா நம்ம டீம்ல வந்து மந்தனாவும் நெக்ஸ்ட் வந்து வெர்மாவும் சூப்பரா ஆடினாங்க. வேற லெவலா பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து ஓப்பனிங்னா இந்த மாதிரி தான் ஆடணும், அவ்வளோ சூப்பரா ஆடினாங்க. ஏன்னா ஓப்பனிங் இந்த மாதிரி சூப்பரா ஆடிட்டேன்னா மிடிலையும் சரி பின்னாடியும் சரி வரவங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. அதனால வந்து ஓப்பனிங்கும் பவர் பிளேவும் நல்லா சூப்பரா இவங்க வந்து செம்மையா பேலன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மந்தனா வந்து 50 அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. 102 பேருமே செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா சூப்பரா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வெர்மா வந்து அவங்கள பேட்டிங் நல்லா ஆடினாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெமிமா இறங்கினாங்க, அவங்க பெருசா அடிக்கல. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தீப்தி எல்லாருமே கவுர்லாம் வந்து ஆடும்போது நல்லா சூப்பரா கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே 2 பேர் ஆட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வர ஆட்களும் மிடில் ஆர்டர்ல வந்து தீப்திலாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. 50 ரன் அடிச்சு நல்ல மிடில் ஆர்டர்லாம் வந்து இந்த மாதிரி தான் பிளே பண்ணாங்க. மேல விட்டாங்கன்னா கீழே கடகடகன்னு விக்கெட் போச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா பண்ணாங்க. அப்புறம் கோஷ் எல்லாருமே வந்து நல்லா சூப்பரா ஆடினாங்க. ஃபைனல் மாதிரி இல்லாம ரொம்ப பிரஷர் எடுத்துக்காம கரெக்டா வந்து ஆடினாங்க. இது ஃபைனல் அப்படின்ற இது இல்லாம நம்ம கரெக்டா இப்படி ஆடணும், அதை கவனிக்காம நம்மளோட பிளேவை கரெக்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சூப்பரா எல்லாருமே ஆடினாங்க. நல்ல வேளை வந்து வெர்மாவோட ஃபர்ஸ்ட் ஒரு 50 ரன் இருக்கும் போதே வந்து ஒரு கேட்ச் விட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர். உண்மையிலே வந்து நேத்து வந்து நிறைய கேட்ச் டிராப், ஏன் தெரியல, இந்த கிரௌடு பார்த்து அவ்வளோ கூட்டத்தை பார்த்து பயந்துட்டாங்களா இல்ல ஃபைனல் நினைச்சு பயந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ரெண்டு பேரும் வந்து ரெண்டு டீமும் இந்தியாவும் சரி சவுத் ஆப்பிரிக்காவும் சரி நிறைய கேட்ச் விட்டுருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காலாம் நம்ம வெர்மா மேட்ச் கேட்ச் விட்டதுனால வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. 50 ரன் இருந்தவங்க வந்து 87 ரன் வரைக்கும் அமைச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டிராபேக் தான். ஏன்னா வந்து மேட்சுக்கு ரொம்ப முக்கியம் வந்து கேட்ச் தான். அதுவே வந்து இவங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் வர வர கொஞ்சம் நல்லாவே ஆடிட்டாங்க. 290 கிட்ட வந்து அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வின்னுன்ற மாதிரி ஆடினாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஓப்பனிங்ல 2 பேரும் ஆடினாங்க. உடனே வந்து அவங்க கேப்டன் வந்து சூப்பர் பிளேயருங்க. உண்மையிலேயே அவங்க தான் வந்து கடைசி வரைக்கும் பக்கு 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 பக்குன்னு இந்தியா ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே அலவர விட்டாங்க. ஆக்சுவலா அவங்க ஸ்டார்டிங்கே வந்து மேட்சுக்கு முன்னாடியே வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்னன்னா நாங்க வந்து ஜெயிச்சிருவோம், நாங்க வந்து இந்தியன் ஃபேன்ஸ் வந்து சைலன்ஸ் ஆக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எக்ஸாம் எப்படின்னா 2023ல வந்து கமின் சொன்னார்ல, அந்த மாதிரி இவங்களும் சொன்னாங்க, டேய் இதை வேற சொல்லி நான் பார்த்தாதீங்களா, எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா, அப்படி ஒரு பயமா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஆனா இன்னும் எங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல ஆயிடுவோன்ற மாதிரி எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இவங்க கடைசி வரைக்கும் அவுட்டே ஆகல. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டீமை வந்து நல்லா போலிங் போட்டாங்க, சூப்பரா போட்டாங்க. கோஷும் சரி வெர்மாவும் சரி.
வெர்மா வந்து ஆக்சுவலா பேட்டிங் தான் நல்லா ஆடுவாங்கன்னு பார்த்தா போலிங்கும் வந்து சூப்பரா எடுத்தாங்க. ஓரளவுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது அவங்களுக்கு. பார்ட்னர்ஷிப் போகும்போது ஜெயிக்கிற நிலைமையில போச்சு. அதுக்கப்புறம் வெர்மா வந்து பட்டுன்னு ஒரு விக்கெட் எடுத்தோடனே 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுதான் வந்து மேட்சோட டர்னிங் பாயிண்டே. ஏன்னா ஒரு 2மே செம்ம பிக் விக்கெட். அந்த மேட்ச் தான் அவங்க தான் வந்து மேட்சை வந்து அப்படியே திருப்புற மாதிரி இருந்தது. ஸோ இவங்க விக்கெட் எடுத்தோடனே வந்து ஒரு அளவுக்கு இந்தியா டைமும் வந்துருச்சு, நம்மளும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி 50-50ன்ற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸும் வந்து ஓரளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து திரும்பியும் வந்து வெர்மா இன்னொன்னு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. பட்டுனுப்பா யாரா வெர்மா நீ ஆல்ரவுண்டர் மாஸ் ஆல்ரவுண்டர் தான்மா நீ அடுத்த ஹார்திக் பாண்டியா தான்மா நீ அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பயங்கரமா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கேப்டன் ஒரு கேட்ச் குத்தாருப்பா. குத்தோனே ஒரு அந்த கேட்ச் எப்படின்னா அந்த 2024 சூரியகுமார் அதை ஒரு கேட்ச் 6 லைன்ல பிடிப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. கப்ப பிடிடா அப்படின்ட்டு அவளை வேற அவங்க வந்து என்ன பண்ண டிராப் பண்ண போயிட்டாங்க கேட்ச். அவங்க தட்டி எப்படியோ பிடிச்சிட்டாங்க. அதுதான் வந்து மேட்சோட டர்னிங் பாயிண்ட். அவ்வளோ பக்கு பக்குன்னு இருந்தது. ஏதோ நாங்க எங்க வாழ்க்கையை பிடிக்கிற மாதிரி அப்படி பக்கு பக்குன்னு எங்களுக்கு இருக்கு. ஆனா ஃபைனலா வந்து அவங்க அந்த கேட்சை பிடிச்சோடனே மேட்ச் அப்படியே டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போட பவுலர்ஸ்லாம் வந்து ஆடினாங்க. ஓரளவுக்கு 4-4 அடிக்கும் போது ஓரளவுக்கு அவங்களும் வந்து எடுத்துட்டு வந்தாங்க மேட்சை. ஜெயிக்கிற மாதிரியே வந்தாங்க. கடைசி 9 விக்கெட் இருக்கும். எப்படி போச்சுன்னா மேட்ச் 50-50ன்ற மாதிரி தான் போச்சு. அதுதான் வந்து என்னடா சீக்கிரம் முடிங்கடா அப்படின்னு லாஸ்ட் ஒரு கேட்ச் கேப்டன் இந்தியன் கேப்டன் புடிச்சாங்க பாரு. அப்பாடா முடிஞ்சுதுடா சாமி, இப்பதான்டா பக்கு பக்குன்னு போச்சு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலா எப்படியோ வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்து செம்மையா கான்ட்ரிபியூட்லாம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இவங்க வெர்மா கூட எடுத்துக்கோங்க. இவங்க வந்து செம்ம லக்கு தான். ஆக்சுவலா இவங்க வந்து செமிஃபைனல்ஸ் முன்னாடி வரைக்கும் வந்து இவங்க ஸ்குவாட்லேயே இல்ல. ஆக்சுவலா செமிஃபைனல் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து ஓப்பனிங் ஒருத்தவங்களுக்கு அடிபட்டனால வந்து இவங்க ரீப்ளேஸ்மெண்டா வெர்மா வந்தாங்க. வந்து ஒரு மேட்ச் தான் ஆனாங்க. அவ்வளவு வேர்ல்டு கப்ன்ற அவ்வளவு பிரஷர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஆடி இவ்வளவு ரன் அடிச்சே வந்து செம்ம பெரிய விஷயம் தான். அவங்க அது இல்லாம 2 விக்கெட் எடுத்தாங்க. அதுவும் இன்னும் பெரிய விஷயம் தான். ஸோ இதை பார்த்தோன்னே வந்து செம்ம சந்தோஷமாயிட்டாங்க ஃபேன்ஸும் சரி. ரோஹித் சர்மாலாம் வந்து மேட்சை பார்த்துருந்தாரு. வேற லெவலா இருந்தது. ஆக்சுவலா வந்து இந்த 18 மாசமும் வந்து இந்தியா வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. என்னன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் அடிச்சிருக்கு, இப்போ வந்து 50 ஓவர் அடிச்சிருக்கு. ஸோ செம்ம ஹாப்பியா இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க.